தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல ஜீரோதா அவங்களோட சார்ட் ஐக்யூ 8th வெர்ஷனை இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல எக்கச்சக்கமான சார்ட்டிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ட்ரேடிங் வியூல பே பண்ணோம் நமக்கு எவ்வளவு ஃபீச்சர்ஸ் கிடைக்குமோ அது எல்லாமே இப்ப ஃப்ரீயாவே சார்ட் ஐக்யூல கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நம்ம இந்த வீடியோல நம்மளோட சார்ட்டை எப்படி சார்ட் ஐக்யூக்கு சேஞ்ச் பண்றது, என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத டீடைலா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஜீரோதா கைட் லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் மேல உங்க ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க. கீழே மை ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படிங்கறதுல சார்ட் இருந்திருக்கும். சார்ட்ல பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி சார்ட் ஐக்யூ 7 அண்ட் ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் தான் நமக்கு ஷோ ஆயிட்டு இருந்திருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா சார்ட் ஐக்யூ 8 அப்படிங்கிறது புதுசா அப்டேட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த சார்ட் ஐக்யூ 8 அப்படிங்கிறது வெப்ல மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். கூடிய சீக்கிரமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் ஆப்லயே லான்ச் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சோ சார்ட் ஐக்யூ நான் ஓபன் பண்ணிட்டு ஒரு தனி டேப்ல அதோட சார்ட் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அப்பதான் உங்களுக்கு இப்போ புதுசா லான்ச் பண்ணிருக்க வெர்ஷனுக்கும் பழைய வெர்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் சார்ட் 8 வச்சுட்டு நான் அகைன் ஏதாவது ஒரு ஸ்டாக்கோட சார்ட் நான் ஓபன் பண்றேன். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இதுல மெயின் சேஞ்ச் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நிறைய ஷார்ட்கட் கீஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா சார்ட் ஐக்யூ 8 இப்ப புதுசா கொண்டு வந்திருக்க அப்டேட். ஓகேங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா பழைய அப்டேட், அதாவது சார்ட் ஐக்யூ 7. ஓகேங்களா? சோ அது ஒரு தனி டேப்ல நான் ஓபன் பண்ணிருக்கேன். இப்போ இந்த சார்ட் ஐக்யூ 8ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஷார்ட்கட் கீஸ் கொண்டு வந்திருக்காங்க. சோ அதை பாக்குறதுக்கு இங்க கீழே லெஃப்ட் சைட் கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கீபோர்டு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க எக்கச்சக்கமான ஷார்ட்கட் கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிராயிங் பண்றதுக்கு, நிறைய மெனுஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு, டிரா பண்றதுக்கு எல்லாமே இந்த ஷார்ட்கட் கீ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஏதாவது போட்டோஷாப் இல்ல வீடியோ எடிட்டர் இல்ல அடிக்கடி ஏதாவது ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணி நீங்க கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஷார்ட்கட் கீ பாத்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ, அதாவது நம்ம பெய்ட் வெர்ஷன் ட்ரேடிங் வியூ இருக்கு இல்லையா, அதுல ஷார்ட்கட் கீ அவைலபிளா இருந்தது. இப்ப சார்ட் ஐக்யூலையும் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? சோ இது ஃபர்ஸ்ட் அப்டேட். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா கஸ்டம் டைம் ஃப்ரேம் கொண்டு வந்துட்டாங்க. சோ இங்க பாருங்க மேல 1 மினிட் சார்ட் இருக்கு இல்லையா, இப்போ 1 மினிட் சார்ட், 2 மினிட் சார்ட், 3 மினிட் சார்ட், 4 மினிட், 5 மினிட், அதுக்கடுத்து டைரக்டா 10 மினிட், அதுக்கடுத்து 15 மினிட், 30 மினிட்ஸ், இதுவரையும் நம்ம இந்த அவங்களே ப்ரீ டிஃபைன்டா டைம் ஃப்ரேம் கொடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம 6 மினிட் சார்ட் நம்ம வச்சு பார்க்கணும் அப்படின்னா நம்மளால முடியாது. ஏன்னா அதுல என்ன டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைம் ஃப்ரேம்ல தான் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை பாத்தீங்க அப்படின்னா ஒரு 14 மினிட் சார்ட்ல வச்சா அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நான் திங்க் பண்ணி பாக்குறேன். பட் நம்மளால ஒரு 14 மினிட் சார்ட் நம்மளால கிரியேட் பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி வரையும். பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கீழே பாத்தீங்க அப்படின்னா கஸ்டம் அப்படின்னு இருக்கும். அதுல போயிட்டு இப்ப நான் ஒரு 13 மினிட் சார்ட் வைக்கணும் அப்படின்னா 13 அப்படின்னு கிளிக் பண்ணி டன் பண்ண அப்படின்னா ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு 13 மினிட்ஸுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டில் நமக்கு உருவாயிருக்கும். ஓகேங்களா? சோ இதுவே நீங்க 8 மினிட் சார்ட் வச்சுக்கலாம், இல்ல 9 மினிட் சார்ட், இல்ல உங்களுக்கு என்ன சார்ட்ல வச்சு நீங்க ட்ரேட் பண்ண விரும்புறீங்களோ கஸ்டமா நீங்க டைம் ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இது ஒரு அமேசிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த சார்ட் டேட்டா எல்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம எக்ஸல்ல நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கு இங்க மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டேபிள் வியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே பாத்தீங்கன்னா அந்த சார்ட்டோட அந்த கேண்டில்ஸ்டிக் டேட்டா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இங்க எக்ஸல் ஃபார்மேட்ல நமக்கு வந்துடும். சோ கிளிக் டு டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். சோ ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸல்ல எல்லா டேட்டாவுமே இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல நீங்க உங்களுக்கு எக்ஸல் நாலேஜ் இருக்கு, இதுல இருந்து நீங்க ஒரு ஃபார்முலா போட்டு நீங்க ஃபில்டர் பண்றீங்க, இல்ல ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இதுல இருந்தே நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த ஃபீச்சரும் அடிஷனலா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நாலாவது அப்டேட் பாத்தீங்கன்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ் இப்ப புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. ப்ரொஜெக்டட் அக்ரிகேட் வால்யூம், ப்ரொஜெக்டட் வால்யூம் அட் டைம், வொலாட்டிலிட்டி ப்ரொஜெக்ஷன் கோன், மூவிங் ஆவரேஜ் கிராஸ், கப்பி மூவிங் ஆவரேஜ், என்ஹான்ஸ்டு ஆங்கர் விவாப் அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 இண்டிகேட்டர்ஸ் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. சோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ புதுசா கொண்டு வந்திருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா கப்பி மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிற
மல்டி மூவிங் அவரேஜ் அப்படிங்கிற இந்த இண்டிகேட்டர் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு புது 6 இண்டிகேட்டர்ஸ் வந்து இப்போ வந்து புதுசா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இந்த ஸ்டடீஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு நீங்க இந்த சேர்ச் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ் வரும். இல்ல ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா எல்லா இண்டிகேட்டர்ஸுமே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான் முழுக்க. இதுக்கு நீங்க எந்த விதமான பெய்டும் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா எலியாய்ட் வேவ், மேக்னெட், வால்யூம் ப்ரொஃபைல் பை டேட்டா ரேஞ்ச். ஸோ அந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டிராயிங் டூல்ஸ்ல இந்த டிராயிங் டூல் நம்ம எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல டிரான் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க சைட்ல லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டிராயிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. இதுல இந்த வால்யூம் ப்ரொஃபைல் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வால்யூம் ப்ரொஃபைல் வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வால்யூம் ப்ரொஃபைல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத, இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தி நான் தனியா டெடிகேட்டடான ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்றேன். அடுத்து 6வது ஃபீச்சர்ஸை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஜீரோதால ஒரு டிமேட் அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அபிஷியல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டிமேட் அக்கௌண்ட் தாராளமா கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ரிலேட்டடா ரிலேட்டடா எந்த டவுட்ஸா இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்றவங்களை என்கரேஜ் படுத்துறதுக்காக 100+ இ புக்ஸ், பிரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு நிறைய பெனிஃபிட்ஸும் நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி ஜீரோதால நீங்களும் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கங்க. அடுத்து 6வது ஃபீச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டூல் டிப் அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டூல் டிப் அப்படிங்கிறது பேசிக்கா நமக்கு எது யூஸ் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கேண்டில்ல நீங்க கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன ஷோ ஆகுது, ஜஸ்ட் வந்து அதோட ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இந்த வேல்யூ மட்டும் இப்போ வந்து உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த டூல் டிப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது நீங்க ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கேண்டில்ல அந்த இண்டிகேட்டர்ஸோட என்னென்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த கப்பி மல்டி மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிற இண்டிகேட்டரை நான் ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நார்மலா நான் அந்த கிரீன் கேண்டில்ட்ட நான் அந்த கர்சரை கொண்டு போகும்போது என்ன ஷோ ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அதோட ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ அப்படிங்கிற ஷோ ஆகுது. எவ்வளவு வால்யூம் இப்ப இருக்கு, இப்ப என்ன பிரைஸ்ல ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இப்ப ஷோ ஆகுது. ஓகேங்களா? இப்ப நான் இதுவே மேல பாருங்க, இந்த இடத்துல இன்ஃபோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அது பக்கத்துல உள்ள அந்த டவுன் ஆரோ கிளிக் பண்றேன். இந்த இடத்துல ஷோ டூல் டிப் அப்படின்னு இருக்கும், நான் அதை எனபிள் பண்றேன். இப்ப அதே அந்த கிரீன் கலர்ல அந்த கேண்டில்ட்ட இப்ப நான் கர்சரை கொண்டு வரேன். இப்ப பாருங்க நமக்கு எக்கச்சக்கமான டேட்டா வந்து ஷோ ஆகுது. ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ, வால்யூம் எவ்வளவு இருக்கு, அந்த கீழே அந்த கப்பி சார்ட் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு லைனுக்கும் எவ்வளவு வேல்யூ வந்து இப்ப இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஷோ ஆகுது. ஓகேங்களா? சோ இதை இன்னும் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நான் உதாரணத்துக்கு நம்ம அந்த ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர் வந்து மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ நான் ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர் நான் ஆட் பண்றேன். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர் வந்து கீழே வந்து அதோட வேல்யூ வந்து ஷோ ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த பர்டிகுலர் கேண்டில் இப்ப நான் இங்க வச்சிருக்கேன் இல்லையா, இந்த பெரிய கேண்டில், இந்த கர்சர், அதுக்கு நேரா ஏடிஎக்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த பாக்ஸ்லயே அதுவே ஷோ பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? சோ பிளஸ் டிஐ பாத்தீங்க அப்படின்னா 46 இருக்கு, மைனஸ் டிஐ 6.90 இருக்கு, ஏடிஎக்ஸ் பாத்தீங்கன்னா 30.85 இருக்கு. ஓகேங்களா? இல்ல அப்படின்னா நீங்க கீழே வந்து அந்த வேல்யூ வந்து பார்க்கணும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன்ல இருக்கும். பட் இந்த டூல் டிப் பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கேண்டில்ல உள்ள முழு டேட்டாவையும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா? சோ இதுதான் இந்த பேசிக்கா அந்த டூல் டிப் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இப்ப பாருங்க எதுவுமே நான் டூல் டிப்பை வந்து டிசபிள் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க எந்த வேல்யூமே ஷோ ஆகாது. ஓகேங்களா? சோ இதுதான் அந்த டூல் டிப் ஃபீச்சர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்கிரீன் மோட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இப்ப இது வந்து ஓல்டு சார்ட் IQ 7, இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்கிரீன் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்ப இந்த சார்ட் IQ 8ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க ஃபுல் ஸ்கிரீன் மோட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நம்ம இதை ஃபுல் ஸ்கிரீன்ல சார்ட் வச்சுக்கிட்டு நம்ம அனலைஸ் பண்றது எல்லாமே நம்ம வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இது வந்து இப்ப அடிஷனலா வந்து கொண்டு வந்திருக்காங்க. 8வது பாத்தீங்க அப்படின்னா டிடேக் அண்ட் அட்டாச் த டிராயிங் டூல், அதாவது வந்து டிராயிங் டூலை வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டிராயிங் டூல் எப்படி, இப்ப இந்த சார்ட்ல டிராயிங் டூலே இல்ல, சோ அது எப்படி எனபிள் பண்றதுன்னா மேல இங்க பாருங்க டிரா இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சைட்ல வந்து டிராயிங் டூல் வந்து வந்துரும். இப்ப மோஸ்ட் ஆஃப் த அந்த ட்ரேடிங் வெப்சைட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த லெஃப்ட் சைடு இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டிடேக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த டிராயிங் டூலை நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம்.
பிடிச்ச இடத்துக்கு வந்து நம்ம டிராயிங் டூலை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல போயிட்டு அட்டாச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிராயிங் டூல் வந்து அட்டாச் ஆயிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டிராயிங் டூல் அந்த பாரே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிடிச்ச இடத்துக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ புதுசாக ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 9வது பாத்தீங்க அப்படின்னா இந்த மேல இங்க இருக்கு இல்லையா கேண்டில் ஸ்டிக், இந்த சார்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு சார்ட்டையும் நம்ம அப்ளை பண்ணி தான் அது என்ன சார்ட் டைப் அப்படிங்கறத நம்ம பார்க்க தேவையில்லை. அதுலயே பாத்தீங்கன்னா சைட்ல வந்து ஐகான்ஸ் வந்து நிறைய கொண்டு வந்துட்டாங்க. இங்க பாருங்க, இது வந்து ஓல்டு சார்ட்டிங் வியூ. ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவு நிறைய ஐகான்ஸ் எல்லாம் இருக்காது. இங்க பாருங்க, ஜஸ்ட் வந்து நேம் மட்டும்தான் இருக்கு. பட் இந்த சார்ட் IQ 8ல பாத்தீங்க அப்படின்னா ஐகான்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க ஒவ்வொரு சார்ட்டையும் அப்ளை பண்ணி இது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்க தேவையில்லை. இப்ப ஹிஸ்டோகிராம் அப்படின்னா அது பாரா தான் இருக்கும் அப்படிங்கறத இந்த ஐகான் வச்சே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. 10வது சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்ல நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு கியர் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரேஞ்ச் செலக்டர் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க, புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பர்டிகுலராக ரேஞ்ச் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன ரேஞ்சிலேருந்து என்ன ரேஞ்ச் வந்து உங்களுக்கு சார்ட் வேணும் அப்படிங்கிறத இந்த ரேஞ்ச் செலக்டர் வச்சு நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய சார்ட்ல, பழைய ஐக்யூல சார்ட் IQ 7ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்கிரீன் மட்டும்தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். நம்மள நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதனால மட்டும்தான் நம்ம ட்ரேடிங் வியூ வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரே டிஸ்பிளேலயே நம்ம வந்து 2 சார்ட், 4 மேக்ஸிமம் வந்து 4 சார்ட் வரையும் நம்ம வந்து வச்சுக்கலாம், அதாவது ஒரே டிஸ்பிளேலயே. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீச்சர் வந்து இப்போ புதுசா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் ப்ரிஃபரன்ஸ், அடிஷனல் ஃபீச்சர்ஸ், இந்த ஷார்ட்கட் ஹாட் கீ இருக்கு இல்லையா, அப்புறம் தீம்ஸும் இப்போ வந்து புதுசா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே லைஃப் டைமா உங்களுக்கு ஃப்ரீயாவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதற்கு எந்த விதமான பேமெண்ட்டும் நீங்க பண்ண தேவையில்லை. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தினமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.